வாங்க 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 எல்லாத்துக்கும் முட்டையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றவங்களா நீங்கள்? அப்போ ஜாலி தான். நல்ல காரசாரமாக முட்டை வேப்பிடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் முட்டை பொரியலை சைடாக வைக்காமல் மெயினாக சாப்பாட்லேயே என்ன மாதிரி பிசைஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு டக்கராக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சின்ன துண்டு புளியை எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு அகலமான கடாயில் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 5 முட்டைகளை உடச்சி ஊற்றுங்க. இதுக்கு மேலே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் லைட்டாக ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இப்போ அது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அதில் வறுத்த முட்டைகளை சேர்த்து ஒரு மிக்ஸ் அடிக்க வேண்டியது தான்.